சக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சனி 3ஆம் பாவம். சனி சகாய சனியா வரார். சகாய சனி ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப், சகாயம் அப்படின்றது உங்களுக்கு செஞ்சுடுவார். சனியே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. மத்தவங்களை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கவலையே பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசியாதிபனே உங்களுக்கு உதவும் சூழ்நிலையில இருக்காரு. அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு, தனஸ்தானத்துல ராட்சஸ். திடீர் தன பிராப்தி, போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்பு அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும். குடும்ப ஸ்தானமும் ஆச்சே, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். குடும்பஸ்தானம் ஆச்சே, பெருசா கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை இருக்கு. சோ நெகட்டிவ் பத்தி யோசிக்காதீங்க, பாசிட்டிவ் பத்தி மட்டும் யோசிங்க. கேது 8ஆம் பாவம். அஷ்டமஸ்தான கேது. அஷ்டமஸ்தான கேது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஆல்ரெடி எனக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குங்க, டயபெட்டிக் இருக்கு, பிபி இருக்கு, ப்ராப்பரா பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, ப்ராப்பரா டயட்டிங் ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் வச்சுக்கோங்க. உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு, அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். மத்தபடி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம குரு பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானத்துல குரு. ஏதோ ஒரு விதத்துல கடன் நோய் எதிரியில்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன்ல அவரே இருக்கார். அவரை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா? இது முற்பகுதி. அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க. பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின்னா சனி பகவான் சகாய சனியாவே தான் இருக்கார். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு. உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. கையை பிடிச்சி நீங்க வரவே இல்லைன்னா கூட கூட்டிட்டு போயிட்டு எந்த எந்த இடத்துல நீங்க சேரணும், என்ன வேலை செய்யணும், அந்த வேலையை செஞ்சு கொடுத்துரு. இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 2ஆம் பாவம், ஆனா குருனோட பார்வை இல்ல பிற்பகுதியில. அப்ப குடும்பஸ்தானத்துல ராகு, அந்த குடும்பத்துல சில பல குழப்பங்கள், நிம்மதி இல்லாத தனம் இதெல்லாம் ஏற்படுத்துவார். உதாரணத்துக்கு குடும்பத்துல 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க பழகிறது பேசுறது எல்லாம் ஆதாயம் கருதி இருக்குமே தவிர அன்பு பாசம் அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. அதுவா மாறி போயிடும். பெருசா எதுக்கு யோசிப்பானு. கேத்து சேம் பொசிஷன், மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவான் பாத்தீங்கன்னா கலத்திர குருவா இருக்காரு. கலத்திர குரு கணவன் மனைவி உறவு முறையை இப்படியே புடிச்சே வைப்பார். ஆல்ரெடி அது பிச்சின் போய் ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. திருப்பி வாழ்க்கையில ஒரு புதுசா ஒரு உறவு அப்படின்றது வரும். எங்க கணவன் மனைவி நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் போலைங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கும். 4 மத்தியஸ்தர்களுக்கு வருவாங்க. என்னப்பா குழந்தைங்க முகத்துக்காக பாருப்பா, குழந்தைங்க மூஞ்ச பாருங்கப்பா, 2 பேரும் பிரிஞ்சிருந்தா எப்படி, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா தானே குழந்தைங்களை ஆளாக்க முடியும் அப்படின்ற மாதிரி மத்தியஸ்தர் பண்ணி நம்மள சேர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய மகர ராசி என்பர்கள் இளம் வயசா இருந்தா லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும். சோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது வரதான் செய்யும். இதை ப்ராப்பரா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போறீங்களா எப்படி உங்களோட ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பாக்குது. மன ரீதியா இருந்த அந்த குழப்பம் சஞ்சலம் இது எல்லாமே மாறுங்க. தெளிவான சிந்தனை அப்படின்றது இருக்கும். இறை வழிபாடு மேல ஒரு அதீத ஆர்வம் இருக்கும். நம்ம இறையாற்றல அடையணும்னு தோணும். நம்ம பாருங்க தியானம் பண்ணலாம் தோணும். இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் பாவத்தை பாக்குறாரு. இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பாக்குறாரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் நல்ல வேற லெவல்ல இருக்குங்க. ஏன்னா ஒன்ஸ் 7 நாட்டு சனி வந்துட்டாலே முழுசும் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப தைரியமாயிடும். எவ்வளவோ பட்டாச்சு போய, எவ்வளவோ பார்த்தாச்சு, இன்னும் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துரும். அதுக்கும் மேல அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சனி கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கும் மேல உங்க தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தை பாக்குறாரு. சின்சியரா தொழில் செய்றீங்க அப்படின்னா நீங்க உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. பெருசா உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி. சின்சியரா டெடிகேட்டடா வேலை செய்றீங்க அப்படின் போது ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். உங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ஆக மகர ராசி என்பவர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா, முழுசுமே நல்லா இருக்கு. மார்க் எவ்வளவுங்க கொடுப்பீங்க? 85% கொடுப்பீங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.